அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல பிரகலாதனோட 3 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகளை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோல விரோசனோட பிள்ளையான மகாபலியை பத்தி தான் இந்த வீடியோ. அதாவது பிரகலாதனோட பேரன், அதாவது அமிர்த பங்கீட்டு ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த இன்சிடென்ட்ல பலியோட மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சான். ஸோ அதனால பலி முனிவர்கள் எல்லாரையுமே அழைச்சு என்ன செஞ்சா என்னோட பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முனிவர்கள் எல்லாருமே ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முனிவர்கள் விஸ்வஜித்ன்னு சொல்ற ஒரு யாகத்தை நடத்த சொல்லியிருக்காங்க. பலியுமே அவங்களோட பேச்சை கேட்டு தவறாம, அதாவது ஒரு நாள் கூட தவற விடாம அந்த யாகத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. அந்த யாகத்தோட எண்டுல, அந்த யாகத்தோட குண்டத்துல இருந்து தங்க ரதம் வெளிப்பட்டிருக்கு. ஆக்சுவலா பலி 3 லோகத்தை ஆண்டு இருக்கிறாரு. அந்த 3 லோகமும் பாதாளம், பூலோகம், அமரலோகம், இந்த 3 லோகத்தையுமே பலி ரொம்பவே சிறப்பா ஆண்டுட்டு வந்திருக்காரு. தன்னோட பேரன் வெற்றி பெற்றதுல பிரகலாதன் ரொம்பவே சந்தோஷமாகி பலிக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. பலியோட ஆசிரியர், அதாவது பலியோட குரு சுக்கராச்சாரியார் தான். சுக்கராச்சாரியர் ரொம்பவே சந்தோஷமாகி பலிக்கு போர் தொடுக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாரு. ஆக்சுவலா பலி இந்திரலோகத்தை அதாவது தேவலோகம் இருக்கு இல்லையா, தேவலோகத்தை போர் தொடுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அவரோட அந்த போர் தொடுக்கிற சவுண்டை கேட்ட உடனே இந்திரர் இந்திராதி தேவர்கள் குரு பிரகஸ்பதியை போய் நாடி இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இந்திரா, இது நமக்கு ஏத்த காலம் கிடையாது. ஸோ இந்த காலத்துல நீ போர் தொடுத்தாலும் நீ தோத்துதான் போவ. அதனால பலி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வீரனா அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம எப்படிதான் போய் போரிட்டாலும் நம்ம தோத்துதான் போவோம். ஸோ அதனால இப்போதைக்கு நீ அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு நல்ல காலம் வர வரைக்கும் நம்ம இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேறதுதான் நமக்கு நல்லது. நமக்கான காலம் வரும்போது நாராயணன் நமக்கு கை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு தேவர்களோட குரு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காரு. ஆக்சுவலா தேவர்களுமே குருமார்கள் சொன்ன மாதிரியே கேட்டு அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. அதாவது சொர்க்கத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, பலியோட ஆட்சி சொர்க்கத்தையுமே ஆள ஆரம்பிச்சுட்டாரு. ஆக்சுவலா பலி தேவலோகத்தை ஆளணும்னு தான் நினைச்சு எடுத்திருக்காரு. மற்றபடி யாரையுமே துன்புறுத்துறதுக்காகவோ இல்ல யாரையாச்சும் ஹர்ட் பண்றதுக்காகவோ காயப்படுத்துறதுக்காகவோ பலியோட எண்ணம் கிடையாது. அதனால எந்த ஒரு யாகத்தையுமே அவர் நிப்பாட்டல, யாரையுமே அவர் துன்புறுத்தவும் இல்லை. அண்ணனர்களையும் முனிவர்களையுமே அவங்களோட வழியிலேயே அவங்கள வாழ விட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே தேவர் ஆண்டா, அதாவது எல்லாருமே இந்திரன் ஆண்டா என்ன, பலி ஆண்டா என்ன, நம்ம எப்பவும் போல நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே நிம்மதியா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. எந்த தாய்க்குமே தாம் பிள்ளை தோற்று போனது பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால இந்திரனோட தாயாரான அதிதி அவங்களுக்கு ரொம்பவே முகம் வாடி போய் ரொம்பவே சோகமாவே இருந்திருக்காங்க. ஏன்னா தேவலோகத்தை ஆண்டுட்டு வந்த தாம் பிள்ளைய தோற்கடிச்சு பலி அபகரிச்சதை அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. ஆக்சுவலா அவங்களோட ஃபேஸ் வாடி இருக்கிறத கச்சேபர் பார்த்துருக்காரு. அப்போ கச்சேபர் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு, எதுக்காக உங்க முகம் இப்படி வாடி இருக்கு, எதுக்காக இப்படி சோகமாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதிதி அம்மாள் சொல்லியிருக்காங்க, சுவாமி, எல்லாரும் யார் ஆண்டாலுமே உங்களுக்கு ஒண்ணுதான். ஏன்னா எல்லாருமே உங்களோட குழந்தைங்க தான். ஆனா சகோதரியோட பிள்ளைக்கு பயந்து என்னோட பிள்ளை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் பிள்ளை மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிதி ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு சொல்லி கச்சேபர் கிட்ட அதிதி கேட்கும்போது கச்சேபர் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுக்குறாரு. அதிதி, நீங்க பகவானை நினைச்சு ரொம்பவே பக்தியோட அவரை
அணுகுங்க, அதாவது பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுக்கான சொல்யூஷன் பகவானே கொடுப்பாரு, ஏன்னா இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு கச்சியப்பர் அதிதி கிட்ட தெளிவா சொல்லிடுறாரு. அப்போ அதிதி இதுக்கு நான் என்ன செய்யணும், பகவானை நான் எப்படி பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ கச்சியப்பர் சொல்றாரு, ஆக்சுவலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 4-5 லைன்ஸை ரீட் பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு இன்னுமே கூட தெளிவா புரியும். அதிதி, பிரம்மா எனக்கு உபதேசித்த விரதம் இது. பங்குனி மாதம் சுக்லபட்சம், அதாவது வளர்பிறை பிரதமை அன்று தொடங்கி 12 நாட்கள் பக்தியோடு ஸ்ரீஹரியை பூஜை செய்ய வேண்டும். முதலில் அமாவாசை அன்று வராகம் கிளறிய, அதாவது வராகம் நடந்த மண்ணை உடம்பில் பூசிக்கொண்டு வராகமூர்த்தியை தியானித்தபடி நதியிலோ குளத்திலோ கடலிலோ நீராட வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பிறகு திருமாலை முறைப்படி மந்திரங்களால் ஆவாகனம் செய்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று 108 முறை ஜபித்து ஓமம் செய்ய வேண்டும். ஓம குண்டலத்தை வலம் வந்து நமஸ்கரிக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் நிவேதிக்க வேண்டும். அனைவருக்கும் விநியோகித்து பிரசாதத்தை ஏற்பதே முறையானது. முக்கியமாக ஆண் பெண் யார் இந்த விரதத்தை ஏற்றாலும் பிரம்மச்சரிய விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பிரதமை முதல் தான் விரத கணக்கு. இதை பயோவிரதம் என்பார்கள். தினமும் உன் கோரிக்கையை மனம் ஆசை போட்டு கொண்டிருக்கட்டும் என்றார் கசியபர். ஆக்சுவலா கசியபர் சொல்யூஷன் கொடுத்தாருன்னு சொன்ன இல்லையா, அதுதான் இந்த சொல்யூஷன். அவர் டீட்டெயிலா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அதிதி தன்னோட கணவர்கிட்ட ஆசையும் பெற்று முறையான அனுமதியுமே பெற்று விரதத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரியா 12வது நாள் விரதத்தை முடிக்கும் போது, அதாவது சங்கு சக்கரத்தோட பகவான் அதிதி கண் முன்னாடி தோன்றாரு. அப்போ அதிதிக்கு அவங்களால சுத்தமா நம்பவே முடியல. இது கனவா நினைவானே தெரியலேன்னு சொல்லிட்டு கண்ணு ஃபுல்லா தண்ணீரோட வச்சுக்கிட்டு பகவான் கிட்ட முறையிடுறாங்க. பகவானே, என்னோட விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோட ஆசையை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, அதிதி, உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். தேவர்கள்னால, அதாவது இந்திரனால போர் தொடுத்து பலியை ஜெயிக்க முடியாது. அதனால நானே உங்களுக்கு பிள்ளையா பிறப்பேன். நான் பிள்ளையா பிறந்து தேவலோகத்தை மீட்டு இந்திரனுக்கு நான் கொடுப்பேன். பலியோட ஆணவத்தை நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. ஆக்சுவலா பகவான் இன்னொன்னுமே சொல்றாரு, இந்த ரகசியத்தை நீங்க யாருக்கிட்டயுமே தெரியப்படுத்த கூடாது, நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. அதிதையுமே அதுக்கு கட்டுப்பட்டு யாருக்கிட்டயுமே எதையுமே சொல்லாம தனக்குள்ளேயே வச்சிருந்திருக்கிறாங்க. பகவான் சொன்ன மாதிரியே புரட்டாசி மாதம் வளர்பிறை அப்போ, அதாவது திருவோண நட்சத்திரத்துல பகவான் அதிதி வயிற்றுல இருந்து வெளியே வர்றாரு. ஆக்சுவலா வாமன அவதாரம் எப்படி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டோவை அட்டாச் பண்றேன். அந்த போட்டோல பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற மாதிரி தான் பகவான் அவதரிச்சிருக்கிறாரு. பகவான் பிறந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது இல்லையா. சோ கச்சியபரும் முனிவர்களும் தேவர்களும் எல்லாருமே சேர்ந்து அவரை வணங்கி, அதாவது மன்னனோட பிள்ளை இல்லையா அவரு, சோ அதனால அவரை வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதையும் பெற்றிருக்காங்க. கொஞ்ச நாளாக பகவான் கொஞ்சமா வளர்ந்து ஒரு சின்ன பிள்ளையா வளர்ந்து நிக்கிறாரு. ஓமமும் ஜாதகம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கச்சியபர் வாமன்னன் சொல்லிட்டு அவரோட பிள்ளைக்கு பெயர் சூட்டுறாரு. இப்பதாங்க நம்மளோட மெயின் ஸ்டோரியே ஆரம்பிக்குது.